மலையும் மலையை சார்ந்த இடத்துல விளையக்கூடியது தான் இந்த சிறுதானியங்கள் அதிகமாக. அப்போ என்னன்னா அந்த உணவுகள் வந்து அதிகமாக வந்து மலைவாழ் மக்களுக்கு தான் வந்து துணை புரியும். எதுக்காகனா ஆனால் நம்ம இதே வந்து நகர்ப்புறத்தில் இருக்கவங்களோ இல்லை ஒரு லகுவான சாஃப்டான ஒரு ஒர்க்கில், அது ஒயிட் கலர் ஜாப்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வேலையில் இருக்கக்கூடிய நம்ம என்ன அதை அதிகமாக கன்சியூம் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த சிறுதானியங்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து செரிமானத்தன்மை வந்து உடையதாக நம்ம உடம்புக்கு இருக்காது. அரிசியில் வந்து கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்குது, அதனால கலோரிஸ் அதிகமாயிரும், சுகர் அதிகமாயிரும், அது வந்து ஹை கிளைசிமிக் வேல்யூ இருக்குது அப்படின்ற காரணங்கள்லாம் எதனால் கிரியேட் ஆகுதுன்னா அரிசி வந்து நீங்கள் எப்போ வந்து பட்டை தீட்டி அதை பாலிஷ் பண்ணுறீங்களோ. ஓகேங்க டாக்டர், இப்போ காலையில் முட்டை எடுக்கிறது அட்வைசபிள் இல்லை, ஆலோசனை இல்லைன்னு சொல்கிறீங்க. அப்போ காலையில் சிறுதானிய உணவுகள் எடுத்துக்கலாமா? இப்போ நம்ம சித்தர்கள் பார்த்தீங்கன்னா நிலங்களை வந்து 5 வகையாக பிரிச்சிருக்காங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இது கூடவே சேர்ந்து நிலம் சார்ந்த உணவுகளையும் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் என்ன ஆகும்னா அந்தந்த பகுதியில் விளையக்கூடிய உணவுகளை அந்தந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் சாப்பிட்டுட்டு வரும்போது அவங்களுக்கு உடல் சார்ந்த எந்த பிரச்சனையுமே வராதுன்றதுனால சித்தர்கள் ஆணித்தனமாக அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து அந்தந்த உணவுகளை வந்து சாப்பிட்றதுக்கு வலியுறுத்தியிருக்காங்க. அதுலேயும் பார்த்தா மலையை சார்ந்த இடத்துல விளையக்கூடியது தான் இந்த சிறுதானியங்கள் அதிகமாக. அப்போ என்னன்னா அந்த உணவுகள் வந்து அதிகமாக வந்து மலைவாழ் மக்களுக்கு தான் வந்து துணை புரியும். எதுக்காகனா அவங்க டெய்லி மலை ஏற்றம், மலை இறக்கம், அப்புறம் சுமைகளை தூக்கிட்டு மேலே போகிறது, சுமைகளை தூக்கிட்டு கீழே இறங்குறது, இந்த மாதிரி அதிகமான வேலை பலுவில் இருக்கும்போது என்ன ஆகும்னா அந்த சிறுதானியங்கள் வந்து ஈஸியாக அவங்களுக்கு டைஜஷன் ஆயிரும். ஆனால் நம்ம இதே வந்து நகர்ப்புறத்தில் இருக்கவங்களோ இல்லை ஒரு லகுவான சாஃப்டான ஒரு ஒர்க்கில், அது ஒயிட் கலர் ஜாப்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வேலையில் இருக்கக்கூடிய நம்ம என்ன அதை அதிகமாக கன்சியூம் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த சிறுதானியங்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து செரிமானத்தன்மை வந்து உடையதா நம்ம உடம்புக்கு இருக்காது. அப்போ என்னன்னா நம்ம சித்தர்கள் முன்னாடியே வகுத்த மாதிரி நம்மளுக்கு வந்து நீராகாரம் இருக்கு. ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து சிறுதானியம் தான் சாப்பிட்டுருக்கோமான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஏன்னா நம்மளோட பாரம்பரிய உணவு பார்த்தீங்கன்னா நொய் அரிசி கஞ்சி தான் குடிச்சு வந்திருக்காங்க. அரிசியோ சிறுதானியமும் வந்து திருவிழா உணவா அந்த காலத்துல இருந்துச்சு. நொய் தான் வந்து அதிகமாக பயன்படுத்தி இருக்காங்க. ஆனா நம்ம இப்ப வளர்ந்த காலகட்டத்தில் நம்மளுக்கு பலவிதமான அரிசிகள் கிடைக்குது. அதுலயும் நம்மளுக்கு பாரம்பரியமான அரிசிகள் வந்து பல இருக்கு. அதுல நம்ம நிறைய இப்ப பயன்படுத்துறது இல்லை. எல்லாருக்கும் பரவலா தெரிஞ்சது பொன்னி, ஐயா ரெட்டன் மட்டும்தான் தெரியும். ஆனா இதுல மாப்பிளை சம்பா, ரத்தசாலி, சிகப்பரிசி, இந்த மாதிரி நிறைய வகையான பாரம்பரிய அரிசிகள் இருக்கு. அந்த மாதிரி அரிசிகளை வந்து சிறுதானியத்துக்கு மாற்றா நம்ம எடுக்கும்போது சிறுதானியத்தில் இருக்க சத்துக்களை விட அதுல அளவுக்கு அதிகமான சத்துக்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். கூடவே வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க ரெகுலரா எடுக்கக்கூடிய அரிசி வகைகள்லயே எல்லாமே வந்து பாலிஷ் பண்ண அரிசி தான் உங்க கைக்கு வருது. நம்ம எப்பயுமே வந்து கைக்குத்தல் அரிசி சாப்பிடும் போது இந்த சர்க்கரை, நம்ம அரிசியில வந்து கார்போஹைட்ரேட் அதிகமா இருக்கு, அதனால கலோரிஸ் அதிகமாயிரும், சுகர் அதிகமாயிரும், அது வந்து ஹை கிளைசிமிக் வேல்யூ இருக்கு அப்படின்ற காரணங்கள்லாம் எதனால கிரியேட் ஆகுதுன்னா அரிசி வந்து நீங்க எப்ப வந்து பட்டை தீட்டி அதை பாலிஷ் பண்றீங்களோ அப்பதான் அது நடக்குது. இதே நம்ம கைக்குத்தல் அரிசியோ இல்ல பாரம்பரிய அரிசியோ நம்ம எடுக்கும் போது இந்த சுகர் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற பயம் வந்து நம்மளுக்கு எப்பயுமே இருக்க போறது இல்லை. அதனால நம்ம பாரம்பரிய அரிசி வகைகளை நம்ம வந்து அதிகமா வந்து முன்னுதாரணம் கொடுத்து அதை பயன்படுத்தும் போது அது வந்து மக்களிடையே வந்து பிரபலமாகும். அதை வந்து நம்ம விவசாயிகளும் வந்து பாரம்பரிய அரிசிகளை வந்து பயிரிட்டு அவங்களோட வாழ்வாதாரமும் அதிகரிக்கும். அதனால நம்மளுக்கு சிறுதானியங்கள் தான் முக்கியம் இல்லை டாக்டர். நம்ம வந்து பாரம்பரிய அரிசிகளையும் பயன்படுத்திக்கலாம்.